VA பிஸ்னஸ் சேனல் நேயர்களுக்கு அக்டோபர் மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள் இப்போது பார்ப்போம். மேஷராசி நேயர்களுக்கான இந்த அக்டோபர் மாதத்தினுடைய பலன்கள் பார்த்திங்கன்னா ஒரு சமபலனாக இருக்குன்னு சொல்லலாங்க. ஏன்னா 7ல் செவ்வாயும் அஷ்டமாதிபதி 7ல் உட்காண்டிருக்காருங்க. இப்போ நார்மலாகவே 7ஆம் ஆதி 8ல் இருக்கார் அப்படின்னு சொன்னாவே சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் செவ்வாய் கொஞ்சம் பாதகமாக இருக்கோ அவர்களுக்கெல்லாம் ஏற்படும்ன்றது பொதுவான இதுங்க ஆக்சுவலாக. மேலும் சிலர் யாரெல்லாம் வீடு வாங்குகிறாங்களோ ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆனால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. ஏன்னா சனியினுடைய பார்வை 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல இந்த ஒரு தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அரசு சார்ந்த வேலைகளை செஞ்சிட்ருக்கவங்களுக்கு சில பல தொல்லைகள் இருந்தாலும் நல்ல முடிவுகளாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு. மேலும் தேக ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ரத்த சம்பந்தமானவங்களுக்கான கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். என்னடா எடுத்த உடனே இதையே சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மற்ற பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது. பட் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த யாருக்கெல்லாம் கொஞ்சம் பிளட்ஸ் இதாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பேச்சுக்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் அளவாக பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கணவன் மனைவி பார்ட்னர்ஷிப் இது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் வார்த்தைகள் அளந்து பேசும்போது உங்களுக்கு சக்ஸஸ் பாயிண்ட் ஆனது கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திருமண பேச்சுக்கள் சிலருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கும். அதாவது அவங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கோ அதுக்கேற்றாற் போல் திருமண வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக நடக்குங்க. ஏன்னா மேலே பார்த்திங்கன்னா நிறைய பொது பொருட்கள்லாம் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவீங்க. ஏன்னா சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கிறதுனால பொதுவாக என்ன ஆகும்னா புதுவான வீட்டுக்கான பொருட்களை வாங்கிறதுக்கும் நகைகளை வாங்கிறதுக்கும் மற்றும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கிற ஏதாவது சொத்துக்கள் அந்த நகைகள்லாம் உங்களுக்கு சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். சில தடங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவானவர் 3ல் உட்காண்டிருக்கிறதுனால அவரே 9ஆம் ஆதியும் 12ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் யாரெல்லாம் ஃபாரின் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களோ கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குங்க. இளைய சகோதரம் இளைய சகோதரிகளுடைய பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்குங்க. ஏன்னா குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் அதாவது இந்த 6-7 தேதியில் உங்களுக்கு மாறுறதுனால அக்டோபர் 6-7 தேதியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். குரு வக்ரகதி அடையிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு உங்கள் தந்தையினுடைய வழியினாலேயோ உங்களால் உங்களோட தந்தைக்கோ நல்ல வாய்ப்புகள், நல்ல வீடு, சுகஸ்தானம் இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஃபாரினில் போய் செட்டில் ஆகிற லெவலுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினில் உங்களுடைய பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஃபாரின் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல யோகங்கள் கிடைக்கும். புதிய பொருட்களான அதாவது எப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்கான வழிகள் இந்த காலகட்டங்களில் அமைகின்றதுங்க. மேலும் சுக்கிரனானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. நல்ல ஒரு அட்ராக்ஷனாக பேசுவீங்க. நல்ல ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் எப்படின்னா உங்களை கவர்ற லெவலுக்கு இந்த வாட்டி சுக்கிரன் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. கேதுவும் கூட இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். பேச்சாற்றல் நல்லா இருக்கும். சொந்த வீடு வாங்குற அளவுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். மேலும் குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சுமூகமான ஒரு மூமெண்ட் இந்த டைமில் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. திரைப்படங்கள்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்ன திரை ட்ரை பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாவே வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுக்கு 5ல் உட்காண்டிருக்கிறதுனால ஏதாவது திடீர்னு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உங்களுடைய ஊரில் இருக்கிற மனுஷன் யார் அவர் மூலயமா சப்போர்ட்
சப்போர்ட் கிடைச்சி அந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து பேச்சு திறமை நிறையா இருந்தாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் அமைப்பும். மேலும் வந்து உங்களுடைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம் ஏற்படுங்க. நிறைய பொதுவான ஒரு நல்ல ஒரு டூர் போகிறதுக்கான, ஒரு ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கான எல்லா விதமான யோகங்களும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். கடல் பயணம் செய்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்களில் அமையுங்க. புதுசான ஒரு பார்த்திங்கன்னா யாருக்காவது வந்து கல்யாணம், அதாவது புதுசான பொருட்கள் வாங்கிறதுக்கும், அதாவது இல்லத்தில் வந்து திருமண பேச்சுக்கள் நடக்கிறதுக்கும் இந்த காலகட்டங்களில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய வந்து இந்த ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க, இந்த பர்ஃபார்மன்ஸ், இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா வந்து குருவும் நல்ல ஸ்டேஜில் இருக்கார், உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவும் நல்லா இருக்கார். மேலும் வந்து சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகக்காரகராக இருக்கார். மேலும் வந்து எப்படி அப்படின்னு கேட்குறீங்கன்னா 12ல் இருந்தால் யோகம் தாங்க. நிறைய ஸ்தானத்தில் இருந்தாலும் 12ஆம் மாதி உங்களுடைய குடும்பஸ்தானத்தில் பார்க்குறார். அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 7ஆம் மாதியும் பார்க்குறதுனால உங்களுக்கு நல்ல யோகத்தை, அதுவும் 8ஆம் பார்வையாக பார்க்குறதுனால அவர் 8ஆம் பார்வை பார்த்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தாங்க தருவார். ஏன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளானட்ஸ்னுடைய ஒரு அமைப்புங்க. மற்ற பிளானட்னுடைய சப்போர்ட்டும் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஓவராலாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய ஒரு ஆஃபீஸை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும், ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெக்குலேஷன்ஸ் நடக்கிற, அதாவது உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் கொடுக்கறதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குங்க. இதற்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ராகுலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். உங்களுக்கு புதிய பிஸ்னஸ் பேசுகிறதுக்கும், புதிய வந்து வெஞ்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து புதனானவர் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காருங்க. அவரே வந்து புத ஆதித்ய யோகமாக இருக்கிறதுனால புதன் வந்து உங்களுடைய நல்ல ஒரு திங்கிங் பவரை வந்து நல்லா கொடுக்காருங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும்னா சூரியனானவர் 5ஆம் மாதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு திங்கிங், புதுசாக ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு, புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஞானத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கும் நல்ல பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரின் போய் செட்டில் ஆகி அங்கே மேலே படிக்கிறதுக்கான ஒரு யோகத்தை புத ஆதித்ய யோகம்னு பேருங்க. இந்த புத ஆதித்ய யோகத்தினால பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்க வந்து அசட்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபாரினில் போய் படிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு சக்ஸஸாக வந்து இந்த காலகட்டங்களில் அமையும். ஆனால் வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து 6ல் வந்து சூரியன் போயிட்டாவே கொஞ்சம் தந்தைக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த உடம்பு மட்டும் அவங்க வந்து அப்பப்போ வந்து அந்த ரெகுலர் பீரியாடிக்கல் செக், ஏன்னா 50 இயர்ஸ் மேலே போயிட்டாவே பீரியாடிக்கல் செக்ஸ்லாம் வந்து அவங்க வந்து பார்த்துக்க வேண்டிய காலகட்டமாக அமையுங்க உங்களுக்கு. மேலும் வந்து இளைய சகோதரம் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வந்து உங்களாலும் உங்கள் இளைய சகோதரம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் பார்த்திங்கன்னா வியாபாரத்துக்கான புதிய முயற்சிகள் செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இந்த மாதம் அமையுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு வந்து விருப்பமாக இந்த பசங்களுக்காக படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வந்து காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள், புதிய வந்து கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான 100% வாய்ப்புகள் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு. மேலும் வந்து சிறு குறு தொழிலாளிகளுக்கு பார்த்திங்கன்னா நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையுதுங்க. இந்த ஓவராலாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமமான மாதமாக அமையுங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க. 2ல் வந்து குரு, அதாவது பார்த்திங்கன்னா அஷ்டமாதிபதி இந்த மாதத்தில் வந்து 2ல் இருக்கார். ஒரு ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் மறையிறார். அஷ்டமாதிபதி மறைஞ்சாவே உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு 11ஆம் மாதி 3ல் இருக்கிறதுனால உங்களுடைய பெரியவங்களுடைய அனுகிரகமும் மற்றும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரினால் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் வந்து சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்கோ அது மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் உட்காந்து நல்ல யோகத்தை தரப்போகிறாருங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதியும் 6ஆம் அதியும் 4ல் உட்காந்துருக்கு. சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும், உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கும் உங்களுடைய தாயாருக்கும் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும்.
ஆனால் அதுவும் பார்த்திங்கன்னா பகவானுடைய அனுகிரகம், ஏன்னா குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் தப்பிச்சு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக மாறும். மேலும் வந்து உங்களுக்கு புத ஆதித்ய யோகம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு வந்து புதனானவர் வந்து அன்றைய 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுக்கு பேச்சில் வந்து ரொம்ப தைரியமாகவும் மற்றும் செயல்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாகவும், பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நல்ல பேச்சு கிடைக்கிறதாகவும், அதாவது நல்ல ஒரு ரெப்புடேஷன் பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு. மற்றும் அவங்களுக்கு வந்து நல்ல அறிவாற்றல் அதாவது அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து நல்ல அறிவுபூர்வமாகவும் நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுக்கு நிறைய வந்து பேரை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடியங்க. இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு துணையாக இருக்கும். தாயாரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரியே உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்படும். பட் வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அவரோட சேர்ந்து சூரியனும் பார்வையாக இருக்கிறதுனால, குருவனுடைய பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தப்பிச்சிருவாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ஆம் ஆதி உங்களுக்கு 6ல் உட்காந்துருக்கிறதுனால, மேலும் அவரே 7ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுடைய கூட்டாளிகளினுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இரத்த சம்பந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கான சில பல வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்காக ஏற்படும் சொல்லலை, உங்களுடைய ஜாதகங்களில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க உங்களுக்கு. மேலும் வந்து குரு வந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல பொது காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலர்லாம் கோயில் கட்டலாமா, கும்பாபிஷேகம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு யோசனைகள், அதாவது ஆறுகளை வந்து அதாவது இந்த இதெல்லாம் பாண்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி அந்த இதெல்லாம் வந்து சுத்தம் படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு தொண்டு நிறுவனங்கள் இல்லை என்ஜிஓ ப்ராஜெக்ட் அது மாதிரியான ப்ராஜெக்ட்ஸில் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இதுவாக அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புதிய கான்ட்ராக்ட்ஸ்கெல்லாம் கிடைக்கிறதுக்கு, அதாவது கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் கிடைக்கிறதுக்கான ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக கிடைக்குங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து சூரியனும் சப்போர்ட்டாக இருக்காருங்க, சுக்கிரனும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கார். யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்காங்களோ, சின்ன திரையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு மானிட்டர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அதாவது யாரெல்லாம் வந்து இல்லத்தில் வந்து கல்யாணம் நடக்கணுமோ, யாரெல்லாம் வந்து இல்லறம் வந்து நல்லறமாக பெருகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வந்து அறிவியல் பூர்வமான ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல பிராண்ட் வேல்யூ கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் அரசு வேலை அதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு, யாரெல்லாம் வந்து இந்த கமாண்டிங் பொசிஷனில் நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கணும் அப்படி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி இதை மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். நல்ல வந்து அவங்களுக்கு மீடியாவில் வர அளவுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் வந்து பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஃபாரின் சான்சஸ்க்கான நிறைய வாய்ப்புகள் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். அங்கேயே போய் செட்டில் ஆகிற அளவுக்கு, அவங்க வீடு வாங்கி அங்கே செட்டில் ஆகிற அளவுக்கு புத ஆதித்ய யோகம் கண்டிப்பாக கை கொடுக்கும். மேலும் வந்து குருவானவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா புதன் வந்து உச்சமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பத்தில் வந்து 10ல் ராகு இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் ஏற்படும். அலைச்சல் இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு வேலிடைலாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டிப்பாக கிடைக்கும். சிலருக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிதி இழப்புகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதுக்கு உண்டு. மற்றும் யாரெல்லாம் வந்து இந்த மாந்திரிக தொழில் மற்றும் வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் அமையும். கேதுவும் அதே போல் உங்களுக்கு கலை நாட்டங்களை ஏற்படுறதுக்கான, ஏன்னா சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கலை நாட்டத்தை ஏற்படுத்தும், குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். மற்றும் வந்து தைரியத்தை கொடுக்கும். மெயினாக உங்களுக்கு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தாயார் அவங்களுக்கும் வந்து உடல் கெடுதல் இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அதே காலகட்டங்களில் கவனமாகவும் இருக்கணுன்றது இந்த காலகட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தலைமை பண்புகள் வந்து நிறைய ஏற்படுறதுக்கான, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லீடர்ஷிப் போஸ்ட் கிடைக்கிறதுக்கான ப்ரமோஷன்ஸ், ஒரு ஷார்ட் ஸ்பேன், ஒரு சின்ன ஒரு காலகட்டங்களில் உங்களுடைய பாஸ் வந்து ஊருக்கு போயிடலாம். ஸோ அப்போ அந்த டைம் வந்து இன்ட்ரீமாக வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும்.
சிலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னுடைய குழந்தைங்களுக்கு நல்ல வந்து வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் என்னெல்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிலர்லாம் என்கிட்ட கேட்பாங்க. ஆக்சுவலாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தை கொடுத்து என்ன படிக்கலான்னு கேள்வி கேட்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கற்றுக் கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 360 டிகிரியை வந்து கற்றுக் கொடுத்தா தான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மை வந்து பார்க்கறதுக்கான வழிகள் கிடைக்குங்க. 10 விஷயங்களை தெரிஞ்சாதான் ஏதாவது ஒன்றுக்குள்ள சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சொந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். சிறந்த நிர்வாக திறமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து ஆல்ரெடி உங்களுக்கு இன்ட்ரீம் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா 2ஆம் ஆதியும் 5ஆம் ஆதியும் உங்களுக்கு 5லேயே உட்காந்துருக்கார். புத ஆதித்ய யோகத்தாக இருக்கிறதுனால இன்ட்ரீம் பொசிஷன் நல்லா கொடுத்து உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வந்து பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்குங்க. அதற்கு வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறதுனால சனி வந்து அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய தந்தையினுடைய வர்க்கத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் யாருக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது லீட்டிக்கல் ப்ராப்ளமாக இருக்குது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கோ உட்காந்து பேசுகிற அளவுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து ராகுவானவர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் திரைத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து புதிய வாய்ப்புகள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தலைமை பண்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிதி இழப்பும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஏன்னா வந்து சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 5ல் இருக்கிறதுனால இழப்புகளும் ஏற்படும். மேலும் வந்து ராகுவும் சனியும் அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கிறதுனால நிதி இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும். ஆக பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு புதன் விஷ்ணுவானவர் யாரெல்லாம் வந்து விஷ்ணு தேவதையாக இருக்காங்களோ யாரெல்லாம் துர்கா தேவி இருக்காங்களோ அவங்கள வந்து நீங்கள் இந்த காலகட்டங்களில் வழிபட்டு நல்ல யோகத்தை பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோங்க. மிதுன ராசி நேயர்களுக்கான இந்த காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து சூரியனும் புதனும் ஒன்றா உங்களுக்கு 4லேயே உட்காண்ட்ருக்காருங்க. சில நேரங்கள் கேட்கலாம், உங்களுடைய சூரியன் 3ஆம் ஆதி 4லேயே உட்காண்ட்ருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு நல்லா நடக்குங்க, நல்லா இருக்குங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நல்ல நிலையை ஏற்படும். ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி உச்சம் பெற்றிருக்காருங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், நல்ல அறிவாற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் ஆதி உங்களுக்கு 3லேயே உட்காந்துருக்காரு. உங்களுடைய இளைய சகோதரம் இளைய சகோதரிக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைமை பண்புகள், நல்ல ஒரு கமாண்டிங் பொசிஷனில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து குடும்பத்தில் வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு கட்டுறதுல கொஞ்சம் சில தாமதங்கள் ஏற்படும். திடீர்னு யாராவது வந்து பார்த்திங்கன்னா யார் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக கட்டுவீங்க. ஆனால் வந்து திரைமறைவில் இருந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனாலும் சகோதரினாலும் தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் தானே. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் எல்லா பலன்களும் அமையுமே தவிர பொதுவாக நல்ல பலன்கள் தான் ஏற்படும். ஏன்னா சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் ஆதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டமாதிபதி 9ஆம் ஆதி 10ல் உட்காண்ட்ருக்காருங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா தடங்கள் ஏற்பட்டாலும் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக அமையுங்க. மேலும் வந்து சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா ஞானத்தை தரக்கூடிய கேதுக்காரகர் வந்து அதோடு சேர்ந்து உங்களுக்கு வந்து 3ல் உட்காண்ட்ருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடைப்படும். ஆனால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருவாருங்க. ஏன்னா திரைமறைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கும் சரி கெடுக்கிறதுக்கும் 2 விதத்துலையும் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து விளையாட்டு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா 10ல் வந்து சனி இருக்கிறதுனால சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நல்ல தைரியத்தை கொடுப்பாரு. நல்ல வந்து ஒரு
ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னு முன்னாடி நின்று ஒரு 2 விதமாகவும் கொடுப்பார் சனியை பொறுத்த வரைக்கும். சனியை வந்து நல்ல தைரியத்தை கொடுப்பாருன்னு நம்ம எடுத்துப்போம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை வந்து 8ல் உட்காண்டிருக்கிறதுனாலையும் 2ஆம் ஆதி செவ்வாய் வந்து 8ல் உட்காண்டிருக்கிறதுனால சில பல தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தான். இது வந்து டெம்பரரி தான் ப்ராப்ளம். ஆக்சுவலாக அந்த பிளானட் வந்து மாறும்போது உங்களுக்கு நல்ல பலன்கள்லாம் கண்டிப்பாக கொடுத்துருவார். மேலும் வந்து குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் வந்து சில காலங்களில் சிலருக்கு வந்து சில ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் வந்து உங்களுடைய இது கட்டுமானம் வந்து பார்த்திங்கன்னா தடங்கள் ஏற்படுங்க. உங்கள் வீட்டை வந்து கட்டுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் சில பல தடங்கள் ஏற்படும். ஆனால் ஃபைனலாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்துரும். யாரெல்லாம் அப்ரூவலுக்காகவும் யாரெல்லாம் அப்ரூவல் வெயிட் பண்ணி மற்றும் லோனுக்காக வெயிட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு ரிசல்ட்டாகவே கிடைக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து ஆன்மீகத்துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து அரசியலில் வந்து இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் பொறுத்த வரைக்கும் மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா ராகுவானவர் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா அவர் வந்து 9ல் உட்காண்டிருக்கிறதுனால ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல யோகத்தை தந்து மேலும் வந்து அதிர்ஷ்டத்தையும் அவரே தரப்போகிறாருங்க. உங்களுக்கு வெளிநாட்டுக்கு வந்து படிக்கிறதுக்கு அனுப்ப போகிறாருங்க. யாரெல்லாம் வந்து வெளிநாட்டில் போய் இந்த செட்டில் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். மேலும் வந்து கன்சிஸ்டன்சி கொஞ்சம் வந்து அந்த இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்ஃபர்டபிலிட்டி கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. மேலும் ஆனால் ட்ராவல்லாம் நிறைய கொடுப்பாருங்க. ட்ராவல் கொடுத்து அதுக்கேற்ற பெனிஃபிட்ஸும் கொடுப்பாரு. இது வந்து டெம்பரரியான ஒரு சொல்யூஷனே தவிர மற்றபடி பர்மனன்ட் சொல்யூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து இது கிடைக்காது. ஆனால் இதுலேயே நல்ல பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. மேலும் சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த இல்லறத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வரும். கணவன் மனைவியினுடைய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். அதற்கேற்ற வார்த்தைகள் அதற்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது உங்களுடைய குடும்பத்திற்கு நல்லதாக அமையும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் ஆதி, ஏன்னா சனியினுடைய உங்களுடைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 11ஆம் ஆதியும் வந்து 5ல் உட்காண்டிருக்கார். அவரே 6ஆம் ஆதியாக இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரியோர்களால் உங்களுக்கு சில பல வீட்டில் வந்து குழப்பங்கள் ஏற்படுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் எப்படி வந்து பேசணுன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு வந்து 2ல் மாற போகிறார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு மாற்றங்கள் ஏற்படும் போது நிறைய பேருக்கு வந்து கல்யாண பேச்செல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த குருவினுடைய பார்வை வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. இது வக்ரகதி தான். இது டிசம்பர் மாதம் வரைக்கும் இருக்க போகுது. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய டென்ஷன்லாம் கொடுக்காது. குரு வந்து உச்சமடைகிறதுனால உங்களுக்கு வந்து 7ஆம் 10ஆம் அதியும் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு டெம்பரரி வந்து ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய வார்த்தைகள் வந்து கண்டிப்பாக ரெகக்னேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்கள் குடும்பத்திலும் உங்களுடைய பார்ட்னர்ஷிப்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீக துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. குரு வந்து 5ல் உட்காந்துருக்க போகிறார். அவரே வந்து 10ஆம் ஆதியும் 5ல் இருக்கும்போது நிறைய வந்து புண்ணிய காரியங்கள்லாம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமைய போகுதுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ல் உட்காண்டிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஆக எல்லாரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் யோசிப்பீங்க, என்னடா நடக்காத விஷயங்களாக இப்போ இந்த காலத்தில் நடந்துடுச்சேன்னு யோசிப்பீங்க. மற்றும் உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து உடல்நிலை சற்று பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக வந்து நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். திடீரென வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விதமான தொற்றுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து குலதெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணும்போதும் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணுறதும் மற்றும் வந்து தட்சிணாமூர்த்தியை பூஜை பண்ணும்போதும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். யாரெல்லாம் வந்து முனீஸ்வரரை வந்து பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல யோகத்தை அவர் குலதெய்வமாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து முனீஸ்வரனை வழிபடுங்க. ஏன்னா சனி பகவான் நல்ல யோகத்தை தரக்கூடியது. யாரெல்லாம் ஈஸ்வரனுடைய அனுகிரகம் பெற்றிருக்கீங்களோ அவர்களெல்லாம் ஈஸ்வரனை வழிபட்டு நல்ல யோகத்தை பெறணும்னு சொல்லி பிரார்த்திக்கின்றோம். கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 2லேயே சுக்கிரனுங்க. உங்களுடைய 4ஆம் ஆதியும்
11ஆம் ஆதியும் உங்களுக்கு 2ல் இருக்காருங்க. அப்போனா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னால் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ஏற்படும். உங்களுடைய மூதாதையர்களுடைய சொத்துக்களால் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில பல பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் லைட்டாக குழப்பம் வரும், ஆனால் அந்த அளவுக்கு பயப்பட வேணும்னு அவசியம் கிடையாது. 3ல் பார்த்திங்கன்னா சூரியன் புதன்ங்க உங்களுக்கு 12ஆம் ஆதியும் 3ஆம் ஆதியும் உச்சம் பெற்றிருக்கு. உங்களால் உங்களுடைய பிரதருக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். பெரியோர்கள் அவங்க ஃபாரின் போயிட்டு செட்டில் ஆகிற மாதிரி இருக்கும். அங்கே ஃபாரினில் பெனிஃபிட் அடையிறதுக்காக யோகங்கள் இருக்கும். உங்களால் பார்த்திங்கன்னா அவரால் உங்களுக்கு அவங்களால உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இன்மறைவாக கிடைக்கும். அதாவது அவர்னால் அவருடைய ப்ராப்பர்ட்டி எங்கேயா இருந்திருக்கும், அதை திடீர்னு உங்களுக்கு அதனுடைய ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் தொழில் வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நல்லதாக அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உங்களுக்கு 4லேயே உட்காந்துருக்காருங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த பிளானட்டரி பொசிஷன் சூப்பராக இருக்குங்க. ஏன்னா 4ல் செவ்வாய், அதாவது அவரே 5ஆம் ஆதியும் மேலும் அவரே 10ஆம் ஆதியாக இருக்கிறதுனால யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உட்காண்ட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு லெட்டரை கூப்பிடுவாங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாங்க. ஏன்னா காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆக்சுவலாக இது நல்ல யாருக்கெல்லாம் எல்லாருக்குமே கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் பாயிண்ட்டாக இருக்கோ, அது ஜாதகத்தில் பிளானட்டரி நல்லா இருக்கோ, யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்கீங்களோ அவங்களுக்கு இதை மாதிரி வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். எழுதாதவங்களுக்கும் பார்த்திங்கன்னா நல்ல வாய்ப்புகள் கொடுப்பார். ஏன்னா ஒரு திடீர்னு ஒரு மாற்றங்கள் ஏற்படும். சுகஸ்தானாதிபதி கிடைக்கும். சொத்துக்கள் விற்கிறதுனால அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வரும். மேலும் 10ஆம் ஆதி உழைப்பில் பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதை மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் ஒர்க்கர், இந்த மிலிட்ரியில் இருக்கவங்களுக்கு, இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா ஆர்மியில் இருக்கவங்களுக்கு, போலீஸில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். சிலர் நிறைய வீடுகளில் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், அதற்கான பேச்சுக்கள் அமையும். மேலும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்தந்த ஏஜ் அப்ரோப்ரியேட்டடில் பார்த்திங்கன்னா கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அமையும். நிச்சயதாமங்களும் செய்யறதுக்கான இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் பார்த்திங்கன்னா குருவானவர் உங்களுடைய ராசிக்கே வராருங்க. ஆக்சுவலாக 6ஆம் ஆதி உங்களுடைய ராசிக்கே வர்றதுனால, அவரே 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலையும் அவரால் உங்களுக்கும் உங்களால் அவர்களும் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது பிரச்சனைன்றது பிரச்சனை ஆகும் சொல்ல வரல, உங்களுடைய ஜாதகங்களில் அதுக்கு தகுந்தாற் போல் அமையுங்க. மேலும் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது வார்த்தைகளை அளந்து பேசுவதும் மற்றும் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தலையாய கடமையாக அமையுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ராசி உள்ளே வர்றதுனால கண்டிப்பாக சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான காலகட்டங்கள். ஆனால் கடகராசிக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குது. மேலும் ராகுவானவர் பார்த்திங்கன்னா 8ல் உட்காண்டிருக்கார், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. 8ல் ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை, நல்ல தைரியம் மற்றும் நல்ல தொழில் விருத்தி இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய முயற்சிகள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே நல்லா அமையுங்க. இதே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஏற்றத்தாழ்வுகள் எப்போதுமே உண்டுங்க. எப்போதுமே ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னால் இசிஜி மாதிரி தாங்க. எப்போ ஒரு இறங்குதோ அப்போ தான் நம்ம கான்ஷியஸாக இருப்போம். இதெல்லாம் நம்ம கான்ஷியஸ்னஸ் கொடுக்கறதுக்கான ஒரு மாற்றங்கள் தான். ஒரே கன்சிஸ்டண்ட்டாக போச்சுன்னா இசிஜி ஒரே மாதிரி போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்னன்றது உங்களுக்கும் தெரியும். அப்போது ஏற்றத்தாழ்வுகள் தான் நமக்கு லேர்னிங் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது. ராகுவானவர் எப்போதுமே நமக்கு கற்றுதலை தான் கொடுப்பாருங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் அவர் நமக்கு எஜுகேட் பண்ணிகிட்டே இருப்பார். நல்ல கான்ஷியஸ்னஸை கொடுப்பாரு, நல்ல தைரியத்தை கொடுப்பாரு. யாரெல்லாம் மாந்திரிக தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். யாரெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன்மீக தொழிலில் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக அமையும். யாருக்கெல்லாம் ஃபாரினில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ வேலைக்காகவும் படிக்கிறதுக்காகவும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கான மேற்படிப்புக்கு படிக்கிறதுக்காக யோசிக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல காலகட்டமாக அமையும். யாரெல்லாம் இந்த குழந்தைகளுக்கான சொத்துக்கள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் சொத்துக்கள் வாங்கி கொடுப்பீங்க. எதிர்பாராத
உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில், குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்படுங்க. நிதி இழப்புகள் சற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 2ல் கேது இருக்கிறதுனாலையும் 8ல் வந்து ராகு இருக்கிறதுனால உங்களுக்கு நிதி இழப்புகள் சற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அவரே 2ஆம் மாதி 3ல் மறைஞ்சு போயிருக்கிறதுனால கண்டிப்பாக இழப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் அமையும். மேலும் உங்களுடைய தாயினுடைய உடல்நிலை சற்று கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கூட நல்ல ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சுகஸ்தானமானது, அது தாயினுடைய சுகஸ்தானமானது நல்லா ஏற்படும். மேலும் உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கும்போது, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு எதிர்பாராத சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நல்ல நிலைக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்தில் நிறைய பொருட்களை வாங்குவீங்க. எல்லாரும் சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகள், பெரியவர்களுடைய ஆசைகள் ஏற்படுறதுக்கான இந்த காலகட்டம், திடீர்னு யாராவது போய் பார்ப்பீங்க, ஒரு ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையுங்க உங்களுக்கு. மேலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சிலர் யாரெல்லாம் இந்த இது பொதுத்துறையில் தொண்டு நிறுவனங்கள் தொண்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களோ, இந்த குளங்கள் கோவில்கள் கட்டுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். நல்ல இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா புதனானவர் உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய காலமாக அமையுது. யாரெல்லாம் எழுத்துத்துறை, யாரெல்லாம் மீடியாவில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் நியூஸ் பிரிண்ட்ஸில் இருக்கீங்களோ, அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நியூஸ் சேனல்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ரெகக்னேஷன்ஸ் கிடைக்கும். நல்ல ஒரு ரெப்புடேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டமாக அமையும். மேலும் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய வளர்ச்சிக்கு பார்த்திங்கன்னா நீங்களே இந்த காலகட்டங்களில் விதைகளை போடுவீங்கன்றது உங்களுடைய மூமெண்ட்லேயே தெரிஞ்சிருங்க உங்களுக்கு. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஓவராலாக இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. மேலும் நம்ம எவ்வளோ தூரம் இந்த காலகட்டங்களில் உழைப்பு போட போகிறோம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்ன்றது நம்ம தான் பார்க்கணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கீப் ஆன் கோயிங் வித் ஸ்மார்ட் மூவ் அப்படின்னு என்னுடைய சஜஷனாக இருக்குங்க. சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. உண்மையாகவே சொல்லணுன்னா சுக்கிரன் உங்களுடைய ராசிலேயே இருக்காருங்க. 10ஆம் மாதி உங்களுடைய ராசிலேயே இருக்கார். யாரெல்லாம் மீடியா தொழிலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக ரொம்ப நல்ல யோகங்களை தரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும், உடல்நலை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா தேறிடுவீங்கன்றது உங்களுடைய பிளானட்டே சொல்லுங்க. ஏன்னா சுக்கிரனானவர் பார்த்திங்கன்னா 10ஆம் மாதி உங்களுடைய ராசியில் உட்காந்து உங்களுடைய யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. மேலும் சூரியன் 2ல் இருக்கார். உங்களுடைய ராசியாதிபதி 2லையும், 2ஆம் மாதி உச்சமாகவும், 11ஆம் மாதி உங்களுக்கு 2லையும் உட்காந்துருக்காரு. நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டோ ஷார்ட் டேர்மில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கக்கூடியதாகவும், யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரீமியாக இருக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட்டும் இருக்கும். ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பென்சஸும் ஆகுங்க. ஏன்னா காசு வந்தால் செலவு பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி தாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமையுங்க உங்களுக்கு. ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாறக்கூடியதாக இருக்கார். எதுனா 12ல் வந்துடுறாரு. உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் பார்த்திங்கன்னா 5ஆம் மாதியும் 12ல் வந்திருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் கண்டிப்பாக வெளிநாடு ட்ரை பண்ணாலும் அவர்களுக்கான செலவுகளாகவும் நீங்கள் செய்யறதுக்கான ஒரு சந்தோஷமான செலவுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நமக்கு கிடைக்குங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரனும் அதே மாதிரியா, சுக்கிரனும் குருவும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் அந்த டிகிரியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சிகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் 5ஆம் மாதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு திடமான தைரியமான ஒரு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்த்திங்கன்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுக்கு கல்யாண பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் உங்களுடைய வியாபாரமானது சில கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சியை கொடுத்தாலும்
உங்களுடைய கூட்டாளிகளினுடைய பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் உங்களுடைய வார்த்தைகளால் உங்களுடைய குடும்பத்தில் சில குல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதுக்காக பிரச்சனை வரும்ன்றதுக்காக சொல்ல வரல. யாருக்கெல்லாம் அந்த பாதகாதிபதியினுடைய பார்வைகள் இருக்கோ, யாருக்கெல்லாம் ராகுனுடைய பார்வைகள் இருக்கோ, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் லாபத்தோடு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்ல ராகுவை பொறுத்த வரைக்கும் கொடுத்துட்டு அடிப்பாருங்க. அதுதான் அவருடைய பாலிசி. அது நம்ம கற்றுக்கணும். எப்படி கொடுக்கும்போது வாங்கிட்டு பேசாமல் இருந்துடணும். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சொல்லுவேன் நான். ரொம்ப அதை பார்ட்னர்ஷிப் இதை அதாவது ராகு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் லாங் ரனில் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வச்சுக்கவே கூடாது. ஆக்சுவலாக என்னுடைய சஜஷன் எப்போவுமே நான் சொல்கிறது, என்னுடைய கன்சல்டேஷன் வரவங்களுக்குலாம் நான் தான் சொல்லுவேன். ராகு தசை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், ஸ்பெக்குலேஷன்ஸில் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியவர், நல்ல ஃபாரினில் போய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராகு உங்கள் ராசிக்கு, அதாவது உங்கள் பார்வைக்கு வரும்போதே இந்த ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்ததுலேருந்தே உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான உங்களுக்கு அந்த தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த குழப்பங்கள் மற்ற பிளானட்ஸ்லாம் ஒரே மாதிரியே பிரச்சனைகளே இருக்காது. எல்லாருடைய ஜாதகத்திலையும் மாற்றங்கள் ஏற்படும். எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் தான் காரணம். நம்மளுடைய ஆக்ஷன்ஸை எப்போதுமே ரொம்ப கான்ஷியஸாக ஆக்ட் பண்ணணும். அதுவும் சிம்ம ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே எடுத்தாலும் ரொம்ப பொறுமையாக யோசித்து நல்ல ஒரு கான்ஷியஸான மூவ் தான் பண்ணுவீங்க. அதனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஆள். தலைமை பண்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஷார்ட் ஸ்பேனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா புதனானவர் உங்களுக்கு 2லேயே உட்காந்து, ஆதித்யன் பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இந்த இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக எழுதுறீங்களோ, இந்த ஸ்பெக்குலேஷன் சம்மந்தமாக எழுத போகிறீங்களோ, யாரெல்லாம் பார்த்திங்கன்னா அரசியல் சம்மந்தமாக எழுதுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் கொடுக்கும், நல்ல லாபத்தை கொடுக்கும், நல்ல பிராண்டிங் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய பேர் நல்லா வெளியில் தெரியறதுக்கான அளவுக்கு உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4ஆம் ஆதியும் 9ஆம் ஆதியும் 3லேயே இருக்கிறதுனால உங்களுடைய சகோதரன் நல்ல பார்த்திங்கன்னா அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே பாக்யஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால 9ஆம் ஆதியும் அவர் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாருக்கெல்லாம் புதிய கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி இருந்தோ யாராவது இயக்கி உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷனாக இருக்குங்க. ஏன்னா பிஹைண்ட் த ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உங்களுக்கு குழி தோன்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் இருக்குது. ஏன்னா ராகுவும் அது மாதிரி தான் இருக்கார். 8ல் சனி இருக்கிறதுனால யோகத்தை கொடுத்தாலும் இதனுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த காலகட்டங்களில் அட்வான்ஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன்னா இந்த ஸ்பெக்குலேஷன்ஸில் எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, இந்த டீட்டெயிலிங் எல்லாம் நீங்கள் எடுத்து அதற்கேற்றாற் போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள். மேலும் யாரெல்லாம் இந்த விவசாய தொழிலில் இருக்கீங்களோ அவர்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கவர்மெண்ட்ஸ் நிறைய ஸ்கீம்ஸை உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேலும் யாருக்கெல்லாம் குழந்தைகளுக்கான இந்த முயற்சிகள் செஞ்சிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் நல்ல முயற்சிகள், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். சுப செலவுகள் குழந்தைகளுக்காக நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையுங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா எதெல்லாம் பண்ணலான்னு எனக்கு கேள்வி கேட்பாங்க எப்போவுமே. நான் ஏன்னா எந்த துறையில் போவாங்க என் குழந்தைகள் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எப்போவுமே. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே வார்த்தை தாங்க, குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் நிறைய இருக்குது. நிறைய சொல்லிக் கொடுங்க குழந்தைங்களுக்கு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுங்க. இந்த காலகட்டங்களில் ஒன்றே ஒன்று படித்து வச்சுட்டு இதில் முன்னேற முடியல அப்படின்னா எப்படி முன்னேற முடியும்? மார்க்கெட் ரொம்ப பெருசு.
360 டிகிரி அது பார்த்திங்கன்னா வேர்ல்டே வந்து பெருசு நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. நம்மளை வந்து படித்தவனா என்ன படிக்காதவங்க வந்து ஏன் சக்ஸஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தேரி, அதாவது என்ன வின் பண்ணணுன்ற ஒரே தேரி தானே தவிர கற்றுக்கணுன்ற ஒரே தேரி தான் இருக்குமே தவிர அதற்போல் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு நிறைய நாலேஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், எக்ஸ்போஷர் கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி வந்து தொழில்துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் எப்போ ஒவ்வொரு இதுலேயும் சொல்லும்போது அதுதான் நான் சொல்வேன், நீங்கள் முன்னேறணும்னா நீங்கள் கற்றுக்கணுங்க. 10 வேலைகளை கற்றுக்கிட்டா தான் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ண முடியுங்க. ஏன்னா வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய நாலேஜ் கிடச்சிருக்குங்க. மார்க்கெட்டில் வந்து டெய்லி டே டு டே நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஷேர் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அதை மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ன பண்ணணும்னா இப்போ அதை மாதிரிலாம் இப்போலாம் வந்து நிறைய மாற்றங்கள் வந்துடுச்சிங்க. எல்லாருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறதுக்கும் எல்லாருடைய நாலேஜையும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கான ஒரு டூல் நிறைய இருக்குது நமக்கு. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நாலேஜஸையும் அவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது தான் அவங்கள வந்து அவங்கக்கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும், அவங்க நம்மக்கிட்டேருந்து அவங்க கற்றுப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம வளர்ச்சிக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் வந்து இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஓவராலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60-40 இருக்குங்க. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அமையும். கன்னியா ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதம் பார்த்திங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கும், யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொன்னிங்கன்னா, செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராகுனுடைய தசை யாருக்கு நடக்குதோ, ராகுனுடைய தசையில் செவ்வாயினுடைய தசை அதில் வந்து செவ்வாய் பார்வை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். மேலும் வந்து ஏன் அப்படின்னா செவ்வாய் அஷ்டமாதிபதி 2லேயே உட்காண்ட்ருக்காருங்க. எல்லாருக்கும் பிரச்சனை ஏற்படுமானா அப்படி கிடையாது. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்கள் அதுவே உங்களுக்கு கத்தியாக இருக்கக்கூடாதுன்றது என்னுடைய சஜஷனுங்க. மேலும் வந்து உங்களுடைய இளைய சகோதரத்தினால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் ஏற்படும். அதே மாதிரி தொல்லைகளும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா உங்களை பார்த்திங்கன்னா எப்படி பண்ணோன்னா ஒரு குழப்ப நிலையில் வச்சிட்ருக்கும் உங்களுக்கு. பட் உங்களுடைய புதனானவர் உங்கள் ராசிநாதன் பார்த்திங்கன்னா உச்சமாக இருக்கிறதுனாலையும் 10ஆம் ஆதி வந்து உச்சமாக இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் வந்து சிலர், அதாவது யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனானவர் பார்த்திங்கன்னா உச்ச நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நல்ல பார்வையில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்ல பெனிஃபிட்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. சற்று புத்தி கூர்மையாக பேசணுன்றது இந்த காலகட்டத்துக்கு என்னுடைய சஜஷனுங்க. ஏன்னா வந்து குருவானவர் பார்த்திங்கன்னா 7ஆம் ஆதி வந்து உங்களுக்கு 11ல் உட்காண்ட்ருக்கார். 11ல் வராதனால குருவனுடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து 7ஆம் இதை பார்க்கறதுனால கொஞ்சம் இந்த பிரச்சனைகளினுடைய தாக்கங்கள் கம்மி பண்ணுங்க. அதனால் தட்சிணாமூர்த்தியை இந்த காலகட்டங்களில் வணங்குங்க. உங்களுடைய மென்டார் யார் ஒரு குருவாவோ அவங்கள வந்து வழிநடத்தி இந்த காலகட்டங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப்லேயும் மற்றும் வந்து உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லேருந்து தீரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து தசமஸ்தானாதிபதி வந்து 10ஆம் ஆதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. அவரே வந்து புத ஆதித்ய யோகத்தில் இருக்கிறதுனால இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக கரியரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. யாரெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு வந்து ஃபாரினில் சான்ஸ் கிடைக்கணும், ஹையர் எஜுகேஷன்ஸ் போகணும், ஒரு நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக அமையுங்க. யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குருவானவர் யாருக்கெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கோ இந்த காலத்தில் கண்டிப்பாக வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து விளையாட்டு வீரர்களாக இருக்கின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு மைனர் இன்ஜுரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மற்றும் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக தான் இருக்கும். பட் ஹெல்த் ரீசன்ஸையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது, ஒரு கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் இருக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா திரைமறைவாக இருந்து உங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் திரைமறைவாக இருந்து உங்களை வந்து க்ரோத் லெவலை வந்து
கட் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி ஒரு சக்ஸஸை வந்து தேடிக்கணுன்றது என்னுடைய பிரார்த்தனை. மேலும் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நல்லா வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். சுக்கிரனானவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் ஆதியும் மற்றும் 9ஆம் ஆதியும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ல் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்குங்க. ரொம்ப நல்லா மீடியா தொழிலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு மீடியாவில் ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமையும். யாருக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து புதிய முயற்சியாக கல்யாணம் தேடிட்டுருக்கீங்களோ அந்த காலகட்டங்களில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கை பேசுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாரின் போயிட்டு, சிலருக்கு வந்து ஒரு கடல் பயணம், ஒரு ஏதோ க்ரூஸ் போய் ஒரு என்ஜாய் பண்ணுறதுக்கு அதை மாதிரி ஒரு காலகட்டங்களாக அமையும். மேலும் வந்து உங்களுடைய தந்தையினுடைய யோகத்தை, தந்தையினால் உங்களுக்கு யோகமும் உங்களால் உங்களுடைய தந்தைக்கு யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பெரியோர்களுடைய யோகம், அவர்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பெரிய சகோதரர்கள் சகோதரியினால் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள், அவங்களால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் அமையக்கூடிய காலமாக இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் வந்து நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குங்க. திடீர் ஒரு பெனிஃபிட்ஸ் ஏற்படும். நல்ல ஒரு சந்தோஷமான செயல்களுக்கான செலவுகள் இந்த மாதத்தில் நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. மேலும் வந்து குருவானவர் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தந்து அவர் வந்து ஃபாரினுக்கு உங்களை வந்து அனுப்புறதுக்கான யோகத்துக்கு கொடுப்பாருங்க. உங்களுடைய தாயாரினுடைய நிலை அப்படி கொஞ்சம் இருந்தாலும் நல்ல ஒரு நிலையை, ஒரு கன்சிஸ்டன்சி கொடுத்துருவாங்க. மேலும் வந்து ஒரு சுமூகமான குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான ஒரு வளர்ச்சிக்குரியதாகவும் மற்றும் வந்து ஒரு சுமூகமான பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். மேலும் வந்து பதவி உயர்வுகள் யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படும். அரசு உத்தியோகம் யாரெல்லாம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் எழுத்துத்துறையிலையும் பேச்சையே நம்பி இது பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீடியா தொழிலில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையுங்க உங்களுக்கு. மேலும் வந்து யாருக்கெல்லாம் வந்து லீடர்ஷிப்ஸ் பொசிஷன் வந்து ஷார்ட் டைம் பொசிஷன் கிடைக்கிறதுக்குன்னு எதிர்பார்ப்பாங்க, சில எனக்கு கிடச்சா நல்லா இருக்குமே, இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கிடச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து ஃபாரின் ட்ரிப்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ, குழந்தைங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் ஹையர் எஜுகேஷன்ஸுக்கும் மற்றும் வந்து அங்கே போய் வேலை செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் சில பல பிரச்சனைகளும் வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதெல்லாம் நீங்கள் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. மேலும் வந்து சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் வந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் சில பல பிரச்சனைகள் ஏற்படும். கண்டிப்பாக வந்து திடீர் மாற்றங்கள் ஏற்படும். திடீர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. அதனால் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவதும், யாரெல்லாம் வந்து முனீஸ்வரன் ஈஸ்வரன் அந்த உடைய இதாக இருக்காங்களோ அவங்களை வழிபடுவதால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதாவது சுக்கிரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமியினுடைய யோகம், யாரெல்லாம் வந்து பெண் தெய்வத்தை குலதெய்வமாக வச்சிட்ருக்கீங்களோ அவங்களாம் வந்து அதை மாதிரி வழிபடுறதுனால கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா செவ்வாய் உங்களுடைய 2ஆம் ஆதியும் 7ஆம் ஆதியும் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணம் வயசில் இருக்காங்களோ ஒரு பேச்சு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு பார்த்துட்ருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா 5ல் ராகு இருந்தால்
புத்திரோத்பத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது புத்திர சந்தானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள். அப்படின்னா சாமி எனக்கு வந்து பெண் குழந்தை தானே பிறந்துடுச்சு சாமி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ராசியில் எந்த நேரங்களில் அப்படின்னு ஒவ்வொரு க்ஷணத்தும் ஒவ்வொரு இதுலேயும் பார்த்திங்கன்னா பிளானட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாறிட்டே இருக்கும். அந்த மாற்றங்களுக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுடைய பெரியோர்களுடைய ஆசீர்வாதங்களும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். அதனாலேயே வந்து இந்த மாதிரி ராகு வந்து கொடுக்கக்கூடியவர். அதனால தான் வந்து புத்திரோத்பத்தின்னு சொன்னது காரணம் புத்திர செல்வம் பேர், சந்தான லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க அதை பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ஆம் ஆதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறதுனால சில பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து சத்துருக்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸில் வந்து சத்துருக்கள் ஏற்படுறதுக்கான, யாரெல்லாம் வந்து திரைமறைவில் இருந்து உங்களுக்கு துரோகம் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். ஆனால் வந்து அதில் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா குரு வந்து உச்சம் போகிறதுனால பார்த்திங்கன்னா அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் ஆதியாக இருக்கிறதுனாலையும் அவர் வந்து குரு வந்து கெடுத்தாலும் நல்லதே ஒரு ரிசல்ட் கொடுப்பார் உங்களுக்கு. யாரெல்லாம் வந்து ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ, யாரெல்லாம் ட்ரேடிங் பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு கோவில் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, குளங்கள் வெட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு சுப செலவுகள் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஏற்படுங்க. நல்ல ஒரு தொடர்பு உங்களுக்கு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அதே போல் வெளிநாட்டுகளுடைய பயணங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. புதனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கார். அதாவது 9ஆம் ஆதி 12ல் உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு சொன்னால் ஃபாரின் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிரகாசமாக இருக்கும். மேலும் வந்து 11ஆம் ஆதியும் 12ல் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படும். அவரே உங்கள் ராசியாதிபதியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வந்து 11ல் இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து மீடியா இண்டஸ்ட்ரீஸில் இருக்கீங்களோ அவங்களாம் ஃபாரின் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபாரினில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாரெல்லாம் வந்து ஒரு வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மீடியாவில் வந்து ஃபாரினை பற்றி எழுதுகிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ் பாயிண்ட்டாக கிடைக்குங்க. யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு ஷார்ட் ஸ்பேர்னில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் ஷார்ட் ஸ்பேர்னில் வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு மூமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க இந்த காலகட்டங்களில். நல்ல ரிசர்ச்சில் வந்து பண்ணுறதுக்கான ரிசர்ச்சில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, அறிவியல் துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். நல்ல ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். உங்களுக்கு வந்து யாரெல்லாம் வந்து ஜஸ்டிஃபிகேஷன், அதாவது நீதித்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸாக இருக்கும். இந்த காலகட்டங்களில் ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ விளையாட்டுத்துறையில் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் ஏற்படும். சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஆனால் அதை வந்து வின் பண்ணிடுவீங்க. குழப்பங்கள் ஏற்படும், அதெல்லாம் வந்து வின் பண்ணுறதுக்கான யோகங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்காருங்க. சுக்கிரன் வந்து அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அவரே வந்து அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் 11ல் உட்காண்டிருக்கிறதுனால பெரியவங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து அம்பாவை வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தலைமை பண்பை கொடுக்கக்கூடியதாக இந்த பார்வை அமையும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவரே வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சி விடுற பசங்களெல்லாம் வந்து ஃபாரின் போய் படிக்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து பசங்களுக்கு வந்து ஒரு குழந்தைகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து ஃபாரின் அனுப்பக்கூடிய யோகத்தையும் அவரே தான் தரப்போகிறார் ஆக்சுவலாக. மேலும் வந்து சில பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் ஆனால் வந்து அதை சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா வந்து பகவான் வந்து யாரையும் வந்து கைவிட மாட்டார். அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு யாராவது வந்து ஒரு உதவி வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து பெரியோர்களுடைய ஆசையும்
அனுகிரகம் இந்த காலகட்டங்களில் அமையும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஆரோக்கியம், நல்ல ஒரு சந்தோஷம், சுப செலவுகள் மற்றும் வந்து உங்களுக்கு வந்து பதவி உயர்வு, இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். சொந்த வீடு யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களோ ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அமையக்கூடியதாக இந்த காலகட்டம் அமையும். வெளிநாடுகளுக்கான அங்கேயே வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயானவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைகின்றது. நல்ல வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு சுப செலவுகள், நல்ல ஒரு ஃபங்க்ஷன்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் செலவுகளை வந்து செலவு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வந்து நல்ல யோகத்தை கொடுக்கிறதா இருக்கும். மேலும் வந்து மீடியா தொழிலில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பப்ளிசிட்டி இந்த காலகட்டங்களில் அமையக்கூடியதாக இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா துலா ராசிக்கு இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாக இருக்குங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வந்து வெற்றி பெறுமாறு நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து 10ல் சுக்கிரன் வந்து உங்களுடைய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய லைஃப் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ரொம்ப உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் அவங்களால உங்களுக்கும் நல்ல ஒரு இது வந்து ஒரு மியூச்சுவல்ஸ் இருக்கும். நல்ல ஒரு க்ரோத் லெவல் இந்த மாதத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குருவானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் மாறுறாருங்க. உங்களுடைய 5ஆம் ஆதி 9ல் மாறுறதுனால 5ஆம் ஆதி 9ல் போகும்போது 2ஆம் ஆதியும் 9ல் உச்சம் பெறும்போது உங்களுடைய குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படுங்க. நிறைய பொருட்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடுகள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் குழந்தைகளுக்கு வந்து வீடுகள் வாங்கி கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து தகுதிகள் உருவாக்கக்கூடியதாக அமைகிறது. மேலும் வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சந்தோஷம் ஏற்படுங்க. மிகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கெல்லாம் குரு நல்லா இருக்கோ அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேங்க, எனக்கு சாமி எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு பிளானட்டரி பொசிஷன் வரணுங்க. பிரார்த்தனைகளும் அந்த காலகட்டங்களில் இருந்தால் கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் ஷார்ட் டைமில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஏன்னா டிசம்பர் மாதம் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து குரு வந்து கடகத்தில் இருக்கிறதுனால உச்சம் இந்த 3 மாதம் 4 இந்த 3 மாத காலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையக்கூடியது. ஷார்ட் ஸ்பேன் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஷார்ட் ஸ்பேனில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நல்ல ஸ்பெக்குலேஷனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரோத் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சேஞ்ச் ஓவர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் வந்து மீடியாவில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும், அப்லிஃப்ட் கிடைக்கும். நிறைய வந்து ஒரு நீங்கள் நல்ல குட் பர்ஃபார்மராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். உங்களுடைய பிராண்ட் வேல்யூ மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் ஆதி பார்த்திங்கன்னா 10ஆம் ஆதியோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம். யாரெல்லாம் எழுத்துத்துறையில் இருக்கீங்களோ மீடியா தொழிலில் இருக்கீங்களோ ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ரெப்புடேஷன்ஸ் இந்த காலகட்டம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவாற்றல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுடைய திங்கிங் பவரே பார்த்திங்கன்னா அந்த ரைட்டிங் ஸ்கில்லே பார்த்திங்கன்னா இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் வந்து நல்லா வந்து அந்த பேச்சு துறையில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய டீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் ஷார்ட் ஸ்பேனில் வந்து நீங்கள் வந்து அந்த லீடர்ஷிப்பில் வந்து ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான ஒரு தலைமை பண்பு அடைவதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து ராகுவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுப்பாரு. அதே மாதிரி நல்ல தொந்தரவும் கொடுப்பாருங்க. சுகஸ்தானாதிபதியாக நல்ல அலைச்சலை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையுங்க. சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் ஆதி 3ஆம் ஆதி 4ஆம் ஆதி 5ல் உட்காண்டிருக்கிறதுனால நல்ல உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸை வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையுது. ஏன்னா குருவும் அதே மாதிரி இருக்கார். குருவுக்கு வந்து 5ல் வந்து குருக்கு 9ல் வந்து சனியும், சனிக்கு 5ல் வந்து குருவும் உட்கார போகிறார். அப்போ கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். புதிய ஆஃபீஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், புதிய சொத்துக்களான வாங்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு மாற்றங்கள், ஃபாரின் போய் செட்டில் ஆகி அவங்க அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், உங்களால் உங்களுடைய இளைய சகோதரம் பெரியவர்கள் எல்லோருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அமையும்.
இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய தந்தையினால் உங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கும் தந்தை வழியாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாருடைய வந்து பார்த்திங்கன்னா தந்தையினுடைய பிரச்சனைகள், அதாவது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்ததுன்னா இது சுமூகமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு பெனிஃபிட் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். திடீர் பண வரவுகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் தொழிலில் நல்ல லாபம் ஏற்படும். வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. மற்றும் வந்து யாரெல்லாம் வந்து ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் புண்ணிய காரியங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய வந்து கோயில்கள் கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மற்றும் வந்து குளங்களை கட்டுறதுக்கான தொண்டு நிறுவனங்கள் நிறைய குளங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் அதெல்லாம் எடுத்து ரன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டம். ஏன்னா ராகுவை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுத்தாலும் பிரச்சனைகள் நடுவில் கொஞ்சம் வச்சுருவாருங்க. அப்போது அதுக்கேற்ற மாதிரி யாருக்கெல்லாம் வந்து காலதசைகள்லாம் இருக்கோ அந்த காலதசையினுடைய பார்வைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து உங்களுடைய அமைப்பது வந்து முக்கியமாகிடுதுங்க. நல்லா வந்து பார்த்திங்கன்னா கேதுவானவர் வந்து சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தொழிலில் வந்து நல்ல ஒரு பெனிட்ரேஷன்ஸ் கிடைக்குங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10லேயே உட்காண்டிருக்கிறதுனால ஆன்மீக நல்ல அது ரிசர்ச்லாம் இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு பெனிட்ரேஷன் பண்ணி ஒரு அறிவியல் பூர்வமாக பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஞானத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து இதுவாக இருக்கும். மேலும் வந்து சுக்கிரனோட சேர்றதுனால உங்களுடைய இயற்கையினுடைய அதாவது எப்படி சொல்றதுன்னா ஒழுக்கத்தில் கொஞ்சம் வந்து இடைப்பாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்ததுன்னா கொஞ்சம் காலகட்டங்கள், அதுவும் 10ல் சேர்ந்ததுன்னா தொழில் ரீதியாக உங்களுக்குரிய ஒரு சேரதெல்லாம் பார்த்து சேரணும். ஆக்சுவலாக அந்த பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேரும்போது இல்லைனா வந்து நிறைய பொருட்கள்லாம் இழக்க வேண்டிய ஒரு நிச்சயமற்ற தன்மையாக மாறும். மேலும் வந்து பனி சுமை ஜாஸ்தியாக வரத்துக்கு, ஏன்னா ஒர்க் லோடு ஜாஸ்தி வந்தாவே உங்களுக்கு பெனிஃபிட் வருங்க. எப்போதுமே நாலேஜ் கிடைக்கும். ஏன்னா லோடு ஏற ஏற என்ன ஆகும்னா நமக்கு வந்து அக்யூரேசி கம்மியாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்து நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகும். எப்போ வந்து நம்ம வந்து 4-5 வேலையை வந்து இழுத்து போட்டு நம்ம பண்ணும்போது அந்த 4 டேபிளினுடைய ஒர்க்கும் நமக்கு தெரியறது. அப்போ தான் வந்து எப்போ வந்து நம்மளுடைய காலகட்டங்கள் இடர்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போல்லாம் பிரச்சனையாக இருக்கோ இதெல்லாம் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். புதிய நாலேஜை வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன் இந்த காலத்தில் இருக்குங்க. யாரெல்லாம் வந்து அறிவியல் பூர்வமாக ரிசர்ச்சில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புது தேரியை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வந்து இல்வாழ்க்கையில் சிலர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் பெரியவங்களுடைய அந்த பஞ்சாயத்து மூலிமா கண்டிப்பாக உங்களுக்கு சுமூகமான ஒரு பிரச்சனைகள் முடியக்கூடிய வாய்ப்புகளும் அமையுங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறதாலும் மேலும் வந்து ஹோமங்கள் செய்வதாலும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடும் மேலும் ஹோமங்கள் மற்றும் வந்து உங்களுடைய வீட்டு பெரியவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு நீங்கள் வந்து வெற்றி அடைய பிரார்த்திக்கின்றோம். தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா குருவானவர் மாற்றங்கள் ஏற்பட போது 4ஆம் ஆதி 8ல் இருக்கிறதுனால உங்களாலையும் உங்களுடைய தாயார்னாலையும் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் வந்து பார்த்திங்கன்னா சிலருக்கு யாரெல்லாம் வந்து குருவனுடைய இது இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவளுடைய உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் சிலருக்கு வந்து ஆக்சிடென்ஷியல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதை மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் என்னடா ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினைக்காதீங்க. ஏன்னா குரு நல்லது தான் பண்ணுவார். ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து நல்ல யோகத்தையும் தர, ஏன்னா அவர் வந்து சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அந்த அளவுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. யாருக்கெல்லாம் அந்த தாக்கங்கள் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள், இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாடு,
பேச்சு இதெல்லாம் கேட்டு நடக்கிறது கொஞ்சம் வந்து இந்த காலகட்டங்களில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. மேலும் வந்து எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத செலவுகள் இதெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். குழந்தைகளால் நிறைய வந்து பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. மேலும் வந்து அவங்களுக்கு செலவு செய்யறதுக்கான சுப செலவுகளும் உண்டுங்க. ஏன்னா வந்து குரு உச்சமடைஞ்சா, அஷ்டமாதிபதி 4ஆம் ஆதி 8ல் உச்சமடைஞ்சிட்டான்னா அது வந்து இன்னும் டபுள் பிரச்சனை அப்படின்னு சொல்லணும் சாஸ்திர பிரகாரம். எதிர்பாராத ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், அவங்களுடைய ஹெல்த் ரீசனுக்கான பிரச்சனைகள், உங்களால் பிரச்சனைகள், தாயாரால் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷனில் கொடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்குரிய காலங்கள். பட் எல்லாமே பிரச்சனையாக இருக்குமான்னு சொன்னால் அப்படி கிடையாது. ஷார்ட் ஸ்பேன் தான் உங்களுக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்காது அந்த அளவுக்கு. ஏன்னா கேதுவானவர் சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால அவர் 9ல் உட்காண்டிருக்கார். 6ஆம் ஆதி 9ல் இருந்தார்னா உங்களால் உங்களுடைய தந்தைக்கு பல குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், அவருக்கு உடல்நிலை சரியில்லாத பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. இதனால் பிரச்சனையாகவே சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சான்சஸ் தான். ஆக்சுவலாக ஒரு காஷனஸாக இருக்கணுன்றதுக்காக தான். மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய யாருக்கெல்லாம் வந்து வீனஸ் நல்லா இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிரதர்ஸ்க்கு, அவங்களுடைய தந்தைக்கு ரொம்ப நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமையுங்க. மேலும் வந்து சனி வந்து 4ல் உட்காண்டிருக்கிறதுனால ஒரு புதிய முயற்சிகள் யாரெல்லாம் வந்து பண்ணுறாங்களோ, வீடு வாங்கிறதுக்கான முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு அமையறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உச்சம் பெற்றிருக்குங்க. 9ஆம் ஆதியோட சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குது புத ஆதித்ய யோகம். அதனால் வந்து உங்களுடைய வேலைகள்லையும் உங்களுடைய படிப்புகள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிப்பு சம்பந்தமான வேலைகள்லையும் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேர் வந்து பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு காலகட்டமாக அமையும். மீடியாவில் வந்து உங்களுடைய பேர் வர அளவுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வரும். ரிசர்ச்சில் யாரெல்லாம் இருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறிவியல் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச் சென்டர், யாரெல்லாம் வந்து ஹையர் ஸ்டடீஸில் ரிசர்ச்சில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ரெப்புடேஷன் இந்த காலகட்டங்களில் ஒரு ரெகக்னேஷன் நல்லாவே கிடைக்குங்க. மேலும் வந்து யாருக்கெல்லாம் இந்த எழுத்துத்துறையில் இருக்காங்களோ 10ஆம் ஆதி வந்து சூரியன் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதுனால யாரெல்லாம் வந்து இந்த உணவுத்துறை, இந்த ஆர்மி, இதை மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. யாருக்கெல்லாம் ஃபாரின் போகணுன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக வந்து நல்ல லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சிறு குறு தொழிலாளிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் நல்ல உதவிகள் கிடைக்கும். அரசு உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், முன் வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து சில குழப்பங்கள், பார்ட்னர்ஷிப்பில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. யாருக்கெல்லாம் வந்து சட்டத்துக்களில் இருந்து பிரச்சனைகள்லாம் இருக்கோ, ப்ராப்பர்ட்டியினுடைய பிரச்சனைகள்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு விரயமோடு சேர்ந்த சுபமும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஏதாவது கொஞ்சம் லாஸ் ஆகும். ஒரு 10 ரூபா வருதுன்னா 8 ரூபா வந்து சேருங்க. ஆக்சுவலாக அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம ஆக்சுவலாக. ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 70-30 அப்படின்ற ஒரு வேல்யூவேஷன் நம்ம இந்த மாதத்தில் கொடுக்கலாம். பொறுத்த வரைக்கும் சூரியனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களாலும் உங்களுடைய தந்தையினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். யாரெல்லாம் வந்து சுயமுயற்சியால் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களோ இந்த காலகட்டங்களில் ஓரளவுக்கு அவங்க சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு காலமாக அமையும். வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு பிஸ்னஸ் வந்து கான்ட்ராக்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், யாரெல்லாம் வந்து அரசு துறையினால் பெனிஃபிட்ஸ் அடையணும்னு நினைக்கின்றீங்களோ, யாரெல்லாம் வந்து அரசால் வந்து ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள், நல்ல எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து திருமண வாழ்க்கை பார்த்திங்கன்னா திருமணத்தினுடைய யாரெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்களோ இந்த காலகட்டங்களில் திருமண பேச்சுக்கள் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும்.
யாருக்கெல்லாம் வந்து இளைய சகோதரம் இளைய சகோதரிகள் இருக்காங்களோ அவங்களால சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். சின்ன திரையிலையும் பெரிய திரையிலையும் வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுக்கு திரைமறைவாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. குழி தோண்டவும் வாய்ப்பு இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, பத்திரங்க. மேலும் வந்து அரசியல் ரீதியில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குழப்பங்கள் ஏற்பட்டாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையுங்க. மேலும் வந்து யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் பேங்கே முன் வந்து உங்களுக்கு லோன் கொடுக்குற அளவுக்கு பேசுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் அது வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டை வந்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. மேலும் வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குங்க. சனியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு தைரியம், செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். யாரெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஹையர் எஜுகேஷன்ஸ் படிக்கணுமோ அதுக்கான செலவுகள்லாம் நீங்கள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில், ஏன்னா வந்து சனிக்கு 8ல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இருக்கிறதுனால சில பல பிரச்சனைகள் வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த 9ஆம் தேதி 8ல் இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள், இந்த இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் வந்து மனக்குழப்பங்கள், ஏன்னா 2ஆம் தேதி 8ல் இருக்கார், சனிக்கு 2ல் செவ்வாய், அவர் வந்து 8ல் இருக்கார், அவரே 9ஆம் தேதியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு நேரங்களாகவும் அமையுது. உங்களுடைய குலதெய்வமானவர் யாரோ அவங்கள வழிபட்டு நல்ல யோகத்தை பெறும்படி பிரார்த்திக்கின்றோம். மேலும் வந்து யாரெல்லாம் வந்து எப்படி சொல்லுதுன்னா ஆன்மீக துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக அமையும். நல்லதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு நம்ம எவ்வளோ உழைச்சிருக்குன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பாடமாக இருக்குங்க. ஏன்னா 7ல் வந்து குரு வந்து உச்சம் பெற போகிறார். இந்த காலகட்டங்களில் அவர் 3ஆம் தேதி 7ல் வந்தால், சாமி எனக்கு வந்து 3ஆம் தேதி வந்து என்ன சாமி பண்ணும், 12ஆம் தேதி என்ன சாமி பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பண்ணாமல் இருந்தாலே நல்லது, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அதே மாதிரி தாங்க குருவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ல் வரும்போது நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப், இதெல்லாம் ஒரு கூட்டாளி மற்றும் வந்து உங்களுக்கு வந்து கல்யாண யோகம், இதெல்லாம் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இது வந்து ஒரு 10 நாள் ஒரு 15 நாள் முன்னாடியே வந்து இதுக்கெல்லாம் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. மேலும் வந்து சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் தேதியும் 10ஆம் தேதியும் 8லேயே இருக்கிறதுனால யாரெல்லாம் ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும், நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. யாரெல்லாம் திருவோண நட்சத்திரத்தெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த காலகட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ராகுனுடைய தசை நடந்துகிட்ருக்கும். அந்த காலகட்டங்களில் அவங்களாம் வந்து நிறைய பிரச்சனைகளில் இருந்தாங்கன்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கடனில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு குருவினுடைய பார்வை வரும்போது, குரு தசை வரும்போது, குருவினுடைய 7 குரு வரும்போது அவங்களுடைய ஜாதகத்துக்கு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். மேலும் வந்து 6ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் புதன் உச்சம் உட்காண்டிருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருந்தாலும், உங்களுடைய தந்தையால் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருந்தாலும் பிரச்சனையோடு சேர்ந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா கொடுத்துட்டு அடிப்பாருங்க உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 6ஆம் தேதி 9ஆம் தேதியாக இருக்கிறதுனால அஷ்டமாதிபதியோடு சேர்ந்து உட்காண்டிருக்கார், சூரியனோடு சேர்ந்து உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டு செலவுகளை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டி அதுலேயே வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தையினுடைய வர்க்கத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுங்க. இதற்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது யாருன்னா ராகு. ஏன்னா ராகு 2லேயே உட்காண்டிருக்கிறதுனால குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்கு இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து 10ல் வந்து புதன், அதாவது 9ல் வந்து புதன் உச்சம், செவ்வாய் 10ல் இருக்கார். முக்கியமான விஷயம் அதுதாங்க. 4ஆம் தேதியும் 11ஆம் தேதியும் உங்களுக்கு 10ல் உட்காண்டிருக்கார்.
அதாவது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப யோகக்காரகர்னு சொல்லணுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவர்லாம் வந்து அதாவது எப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோமோ அதுக்காக பெனிஃபிட் அவர் கொடுப்பார். நிலப்புழங்கள்லாம் யாரெல்லாம் வந்து இந்த ஏஜென்சிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இந்த ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் இந்த புரோக்கரேஜ் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் வந்து யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு சொல்லி பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு வீடு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் எக்ஸாம் எழுதி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி உட்காந்துட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் இந்த செவ்வாயானவர் ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு கவர்மெண்ட் வாய்ப்பை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கொடுப்பார். யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கீங்களோ கவர்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு புதிய கான்ட்ராக்ட் திடீர்னு எதிர்பார்க்காத அளவுக்கு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து விளையாட்டுத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த காலகட்டங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வாய்ப்பெல்லாம் நீங்கள் எப்படி பயன்படுத்திக்க போகிறீங்கன்றது தான் நம்மளுடைய ஒரு கொஸ்டின் மார்க். ஆக்சுவலாக நல்ல ஒரு இந்த வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிறதுக்கு நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது நோனே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எந்த பிஸ்னஸ் வந்தாலும் எஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு பெனிஃபிட் காலமாக ஆகும். அவங்களுக்கான சுப செலவுகள் இந்த காலகட்டங்களில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் செய்வதற்கான இந்த மாதமாக அமையும். நிறைய குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமாக அமையும் இந்த மாதம் பொறுத்த வரைக்குங்க. நிறைய வீட்டுக்கு செலவு பண்ணுற மாதமாக அமையும். மேலும் வந்து நிறைய தொழிலுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற மாதமாக இருக்கும். மேலும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது லேவிஷாக செலவு பண்ணுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆன்மீகத்தில் வந்து செலவு பண்ணுறதுக்கு ஆன்மீக ட்ரிப்பு திடீர்னு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க. அது மாதிரியான ஒரு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் இருக்கும். சிலருக்கு வந்து லீகல் ப்ராப்ளத்துக்கும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோன்றது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு உங்களுடைய எக்ஸ்போஷர் வச்சு நீங்கள் பார்க்கணுங்க. மேலும் வந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்ஸில் சிலருக்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான கண்டிப்பாக ஏற்படும். இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் பார்க்கணும். ஆனால் மகர ராசி பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து செவ்வாய் வந்து கொடுக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும். மற்ற பிளானட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கே தவிர செவ்வாயும் குருவும் 7ல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். யாருக்கெல்லாம் கல்யாண யோகம் பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து நிதி நிலைமைகளினுடைய ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வரும். நிறைய செலவும் பண்ணுவீங்க. நிறைய வந்து தொண்டுகள் செய்கிறதுக்கான இந்த குளங்கள் வெட்டுறது, கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய வந்து ஆன்மீகத்தினுடைய ஒரு ஈடுபாடுனால நிறைய செலவு பண்ணுறதுக்கான ஆன்மீகத்தில் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அமையும். யாரெல்லாம் வந்து மீடியா தொழில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். யாரெல்லாம் சின்ன திரையில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தாழ்வுகள் கண்டிப்பாக ஒரு அமையும். நல்ல ஒரு வாய்ப்புகளும் கிட்டுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். உங்களுடைய இளைய சகோதரத்தினால இளைய சகோதரினாலே சில பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுமூகமான முடிவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாகவே எந்த பிரச்சனைகள் இல்லாமல் ஓரளவுக்கு நீங்கள் தப்பிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தில். சிலருக்கு வந்து பேச்சினால் வந்து மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்த்து பேசணுன்றது எங்களுடைய சஜஷனுங்க. மேலும் வந்து புதிய வந்து வீடு வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதற்கான தடைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு மாற்றங்களும் ஏற்படுங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பெரியவர்களுடைய வழிநடத்தின் பேரில் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடிய மாதமாக அமையும். குழந்தைகளுக்கான ஒரு செலவுகள் இந்த காலகட்டங்களில் நிறைய பண்ணுவீங்க. அவங்களுடைய எஜுகேஷன்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பசங்களை பொறுத்த வரைக்கும் கற்றுக் கொடுங்க. நிறைய எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நிறைய வெரைட்டிஸை கற்றுக் கொடுங்க. ஆக்சுவலாக நிறைய வந்து இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஓப்பன் சோர்ஸில் இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு துறையில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஒரே துறையை கற்றுக்கிட்டு இதில் தான் சக்ஸஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆக இறைவ தொண்டை செய்து நல்ல பலன்களை அடைய பிரார்த்திக்கின்றோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
சுக்கிரன் 7ல் இருந்து உங்களுடைய ராசி பார்க்குறார். அவரே 4ஆம் ஆதியும் மற்றும் 9ஆம் ஆதியும் இருக்கிறதுனால, மேலும் செவ்வாயினுடைய சப்போர்ட்டு அப்படின்னா 3ஆம் ஆதியும் 10ஆம் ஆதியும் உங்களுக்கு வந்து 9ல் உட்காண்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படும். இந்த மீடியா தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்குங்க. கண்டிப்பாக எப்படி வரும்னா சொல்ல முடியாது. கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். நல்ல ஒரு சக்ஸஸ் மாதமாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல ஒரு தைரியம், இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும். மேலும் வந்து நல்ல ஒரு பேச்சு திறனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் வந்து உங்களுக்கு வந்து புதிய செலவுகள்லாம், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நீங்கள் புதிய வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள், கலைத்துறைக்கு நீங்கள் வந்து நிறையா ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மேலும் வந்து ஃபாரின் ட்ரிப்லாம் போய் சுற்றி வர அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்யாண வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் ஒரு நிச்சயதாம்பலம் நடக்கிறதுக்கும் திருமணம் நடக்கிறதுக்கானும் இந்த காலகட்டங்களில் அமையக்கூடியதாக இருக்கும். சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கான நிறைய செலவுகள் செய்கிறதுக்கான லேவிஷாக செலவு பண்ணுவீங்க. சிலர் வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குங்க. மேலும் சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 2வது வீட்டில் இருக்கிறதுனால, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். யாரெல்லாம் வந்து வீடு வாங்கணும்னு பிரயத்தனம் பண்ணிகிட்ருக்கீங்களோ, யாரெல்லாம் வந்து பொசிஷன் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, இந்த காலகட்டங்களில் அந்த வீடுகள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் அமையும். ஆன்மீகத்தில் வந்து நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஞானத்தை தரக்கூடியதாகவும் இந்த காலகட்டங்களில் சனியினுடைய பார்வை உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்கு உங்களுடைய சிந்தனைகளை இயக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. யாரெல்லாம் வந்து ஆராய்ச்சி துறையில் இருக்கீங்களோ அவங்களெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமானது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. அவரே அஷ்டமாதிபதியாக இருக்கிற புத ஆதித்ய யோகம். அதனால் என்ன ஆகும்னா சில பல பிரச்சனைகள் ஏற்படுங்க. அவரே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தினாலும் குழப்பம் எங்கே குழப்பம் ஏற்படும்னா உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். மேலும் வந்து உங்களுடைய இல் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான, ஏன்னா 7ல் சுக்கிரன் இருந்தாலும் பிரச்சனைகள் ஏற்படும். சிலருக்கு வந்து சக்ஸஸாக இருக்கும், சிலருக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். இந்த காலகட்டங்களில் உங்களுடைய குடும்பத்தில் சில பல பிரச்சனைகளும் வியாபாரத்தில் சில பல பிரச்சனைகளும் ஏற்படுறதுக்கான ஒரு பிரகாசமான ஒரு தெளிவான ஒரு இது தெரியறது. அதனால் நீங்கள் பார்த்து எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துக்கணுமோ அதற்போல் நீங்கள் நடந்துக்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் தப்பிச்சிடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். மேலும் வந்து இந்த காலகட்டங்களில் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் கண்டிப்பாக நீங்கள் ஈடுபடுவீங்க. மேலும் வந்து புதன் 5ஆம் ஆதியும் 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய அது மாதிரி ஒரு ஆன்மீகத்தில் ஈடுபடக்கூடாதும், அதாவது ஒரு பிரச்சனைகள் தடங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும், உங்களால் உங்களுக்கு குழந்தைகளுக்கான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். மேலும் சொத்து பிரச்சனைகள் இந்த காலத்தில் கொஞ்சம் வந்து தலை தூக்கிறதுக்கான ஏற்பாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாமே வந்து எப்படி வின் பண்ண போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். அதற்கேற்றாற் போல் மற்ற பிளானட்ஸும் பார்த்திங்கன்னா குருவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் வந்து உட்காந்துடுறாரு. ஏன்னா 2ஆம் ஆதியும் 6ல் இருக்கிறதுனால பகைமை ஏற்படுறதுக்கான, அதாவது குடும்பத்தில் வந்து ஒரு பகைமை ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த காலகட்டம் அமையுங்க. இது ஒரு ஷார்ட் ஸ்பேன் தான், ரொம்ப லாங் கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் இதெல்லாம் ஒரு பேச்சுக்கள் அடிப்படும். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மேலும் வந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கிறதுனால அவரே வந்து உங்களுடைய குடும்பஸ்தானத்தையும் பார்க்கறதுனால, அஷ்டமாதிபதி 8னுடைய வீடு, அதாவது உங்களுடைய 2வது வீடை பார்க்கறதுனால, உங்களுடைய தனஸ்தானத்தையும் பார்க்கறதுனால சிலருக்கு பார்த்திங்கன்னா தன இழப்புகள் ஏற்படும். சிலருக்கு இல் வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் வழக்குகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தெரியுதுங்க. அதனால் கொஞ்சம் வந்து அதுக்காக எல்லாருக்கும் ஏற்படும் சொல்லலை,
உங்களுடைய ஜாதகத்தில் 9ஆம் மாதி எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும். மேலும் வந்து செவ்வாய் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும், சனி எப்படி இருக்காருன்றது பார்க்கணும். அதற்கு தகுந்தாற் போல் வந்து உங்களுடைய வழக்குகள் லாபதாயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் தான் பலனை சொல்லணும். மேலும் வந்து திடீர் பிரயாணங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள், ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மற்றும் வெளிநாடு வந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமையுங்க. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் தடங்கள் இருந்தாலும் தயவு செஞ்சு அதை பிரார்த்தனை பண்ணுங்க. பெரியவங்களை வந்து வணங்கி நல்ல யோகத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி எங்களுடைய சஜஷனாக ஏற்றுக்கோங்க. புத ஆதித்ய யோகத்தினால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 8ல் 5ஆம் மாதி 8ல் இருக்கிறதுனால உங்களுடைய வார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனைகள் இருக்குங்க. புதன் வந்து நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வந்து ஒரு வார்த்தைகள் நல்ல ஒரு சக்ஸஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய எழுத்துக்களானது நல்ல வந்து ஏற்றுக்கொள்ள இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா எல்லாரும் ஏற்றுக்கொள்ள அளவுக்கு அவங்களுடைய எழுத்துக்கள் அறிவுபூர்வமாக இருக்குங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பு இந்த காலகட்டங்களில் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து இங்கே ஷார்ட் ஸ்பெனில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி அதனால் பிரச்சனைகளும் உண்டு. அதையும் நீங்கள் வந்து எப்படி எடுத்துக்க போகிறீங்கன்றது நீங்கள் தான் பார்க்கணும். மேலும் வந்து நல்ல ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. ஒரு ப்ராடக்டை ஒரு லீடர்ஷிப்பை கொடுத்தாங்கன்னா அந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பெனிட்ரேஷனாக பார்ப்பீங்க. ரொம்ப வந்து இன்டெப்த்தாக போய் அதில் வந்து ஒரு ரிசல்ட் எடுக்கிறதுக்கான உங்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்கான ஒரு காலகட்டங்களாக அமையுதுங்க. யாரெல்லாம் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கீங்களோ அவங்களாம் வந்து இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடிபடுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணுங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா, யாருக்கெல்லாம் வந்து இந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த IVF IVRல வந்து கிளிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையுங்க. மேலும் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடு தடங்கள் ஏற்பட்டாலும் குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சாதான் உங்களை வந்து அந்த குலதெய்வம் வந்து உங்களை வழிநடத்தும். மேலும் பெரியவர்களுடைய அனுகிரகம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உண்டு. ஏன்னா வந்து குருவானவர் உங்களுக்கு வந்து நான் மறைஞ்சி இருந்தாலும் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே வந்து 2ஆம் மாதியாக இருக்காருங்க. அவரே வந்து 11ஆம் மாதியாக இருந்து இப்போ 6ல் வரப்போகிறாருங்க. 6ல் குரு வந்தார்னா உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கூடியது. அதாவது எப்படின்னா நல்ல ஆன்மீக செயல்களில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் அமையும். நிறைய தொண்டு நிறுவனங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் வெட்டுறது மற்றும் கும்பாபிஷேகம் பண்ணணும் இதை மாதிரி போன்ற வேலைகள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் இந்த நேரங்களில் நீங்கள் வந்து குலதெய்வத்தினுடைய வழிபாடும் மேலும் வந்து தாயாரினுடைய வழிபாடும் உங்களுக்கு மிகவும் சிறந்ததாக அமையும்னு நாங்கள் பிரார்த்திக்கின்றோங்க. மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறார். நல்ல யோக குரு வந்து உங்களுக்கு ராசியாதிபதி உச்சமடைய போகிறாருங்க. உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சமடைய போகிறார். அப்படின்னா யாரெல்லாம் வந்து தொழில் துறையில் இருக்கீங்களோ யாரெல்லாம் தொழில் மாற்றங்கள் ஏற்படணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுடைய 7வது வீட்டை பார்க்கறதுனால புதனை பார்க்கறதுனால நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி 6ல் வந்து இருக்கிறதுனால கெட்டவர் கெட்டிட்டின் ராஜயோகம். ஆக இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளானட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்ல பெனிஃபிட் கொடுக்க போகிறாருங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் மாதி 9ஆம் மாதி 2ல் இருக்கிறதுனால உங்களுக்கு சில பல சொத்துக்களால் பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டை தான் கொடுக்குங்க. ஏன்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செவ்வாயினால் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவரே வந்து உங்களுக்கு பெனிஃபிட். ஏன்னா 9ஆம் மாதி பாக்கியஸ்தான அதிபதி 8ல் இருக்காருங்க. அதனால் வந்து சிலர் விற்கலாம். அவரே வந்து பார்த்திங்கன்னா சிலர் வாங்கிறதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம்.
அவர் லெட்டிகேஷன் கொடுக்கறதுனால பிரச்சனைகள் ஏற்படலாம். சிலருக்கு வந்து உடல்நலையினுடைய பிரச்சனைகள் ஏற்படலாம். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த செவ்வாயானவர் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் குருவும் புதனும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். உங்களுடைய வியாபார ஸ்தலமானது ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒரு ஃபாரின் போய் செட்டில் ஆகி நல்ல ஒரு பெனிஃபிட் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய குழந்தைகளும் அதே போல் நல்ல ஒரு படிப்பு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். உங்களுடைய யாரெல்லாம் வந்து பசங்களுக்காக வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்காலர்ஷிப்போட ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 10ஆம் ஆதி 5ஆம் ஆதி பார்க்கறதுனால 5ஆம் ஆதியாக இருக்கிறதுனால அவர் வந்து உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பும் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள், அரசு துறையான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. யாரெல்லாம் வந்து ஃபாரினில் போய் வேலை செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல மாற்றங்களை ஏற்படும். யாரெல்லாம் விவசாயத்துறையில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். யாரெல்லாம் வந்து தங்க நகை வியாபாரத்தில் இருக்கீங்களோ தங்கம் வந்து நல்ல உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எவ்ரி 12 இயர்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஆக்சுவலாக எங்கள் குருநாதர் சொல்லும்போது அதுதான் சொல்லுவார். கடகத்தில் வரும்போது தனுசில் வரும்போது தங்கத்தை வந்து மாற்றங்கள்லாம் ஏற்படும்பா, சொத்துக்களினுடைய பிரச்சனைகள்லாம் வந்து சொத்துக்களினுடைய வேல்யூவேஷன்ஸ்லாம் மாறும்பா அப்படின்னு எங்கள் குருநாதர் எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாருங்க. அதனால் இந்த காலகட்டங்களில் எவ்வளோக்கு எவ்வளோ தங்கங்கள்லாம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்படியே வந்து ட்ரிப்புளாக வந்து அடுத்த 12 வருஷத்தில் மாறிடுங்க. அதான் எப்போவுமே சொல்லுவாங்க, அந்த சொத்துக்கள் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை மாதிரி மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் தான் நம்மளுடைய குழந்தைங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணும்போது குழந்தைங்களுடைய வாழ்க்கையும் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காகவும் அவங்களுடைய படிப்புக்காகவும் நீங்கள் வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ கல்யாணத்தை சொல்லவே இல்லையா சாமி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கெல்லாம் வந்து திருமண வாழ்க்கைக்காக வந்து தேடிட்டுருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள், ஒரு நிச்சயதாம்பலம் கண்டிப்பாக நடக்கும். கல்யாணம் ஏற்படுறதுக்கான ஒரு பேச்சுக்களும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். சிலருக்கு வந்து ஏன்னா 7ல் வந்து புதன் உச்சமாக இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் வந்து இந்த காதல் திருமணங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் அமையும். சில பல குழப்பங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. மேலும் வந்து யாரெல்லாம் விளையாட்டுத்துறையில் இருக்காங்களோ இந்த விளையாட்டுத்துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் சில காலங்களில் வந்து அதாவது லெகமெண்ட் ப்ராப்ளம் இதை மாதிரியான ஒரு வாரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். ஆனால் ரொம்ப நல்ல தைரியத்தை கொடுப்பாருங்க. இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நல்ல தைரியத்தை கொடுத்து ஒரு ஸ்போர்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க, அதாவது நெவர் கிவ் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு வார்த்தையை வந்து தாரக மந்திரமாக வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாகவே பண்ணுவாங்க. ரேவதி நட்சத்திரம் அதாவது இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த கமிட்மெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே பிரின்சிபலில் ஃபாலோ பண்ணுறவங்க. அவங்களுக்கு சில பல குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக நல்ல நிலை வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். அவங்களுடைய குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அனைத்தும் நல்ல வந்து ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இல்லற வாழ்க்கை நல்லறமாக அமையக்கூடிய காலமாக அமையுங்க. உத்திரட்டாதிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான காலகட்டமாக இருக்கும். அவங்க வந்து 36 வயசுலேருந்து இந்த 40 கேதுனுடைய தசை வர ஆரம்பிச்சிருங்க. அந்த காலகட்டங்களில் மட்டும் பார்த்திங்கன்னா ஏன்னா கேது வந்து 6ல் இருக்கார் உத்திரட்டாதியை பொறுத்த வரைக்கும். அப்போனா அவங்களுக்கு வந்து உடல்நிலை வந்து கேடு ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படும். யாருக்கெல்லாம் செவ்வாய் வந்து கொஞ்சம் இதுவோ பிரச்சனைகளாக இருக்கோ ரேவதி நட்சத்திரத்துக்கு, அதாவது அதே போல் வந்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து இந்த செவ்வாயினுடைய பிரச்சனைகள் இருக்கோ இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் அமையும். ரேவதியை பொறுத்த வரைக்கும் செவ்வாயானவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வயசு கிட்டத்தட்ட அந்த வாக்கில் வந்து ரேவதிக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை வர ஆரம்பிச்சிருங்க. இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. சில பிரச்சனைகள் வந்து மோதல்கள்லாம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ரிசல்ட்டாக கொடுக்கக்கூடியதாக அமையும். சனியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியானவர் நல்ல யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும். அவரே வந்து குருவனுடைய பார்வையில் இருக்கிறதுனால
கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள், இந்த மாற்றங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும், நல்ல ஒரு மானிட்டரியாக கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. மேலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு வந்து மிகவும் சிறந்ததாக இந்த காலகட்டம் அமையுங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு மேலும் வந்து பெரியவர்களுடைய ஆசியுடன் வழிநடத்துதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமையுங்க. 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை இப்போது பார்த்துள்ளோம். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டிருந்தாலும், மேலும் கன்சல்டேஷன் ஏதாவது தேவையாக இருந்தாலும் கீழுள்ள நம்பரை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி மற்றும் நேராக சந்திப்போம்.